ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துல தண்டபாணி. ஸோ இன்றைக்கி சண்டே Q&A செஷன். ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள். போன வாரம் ஏன் போடல அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, நீங்கள் எந்த கேள்வியும் யாருமே கேட்கல. இன்னொன்று, ஃபேமிலியோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டோம். ஸோ 2ம் கோயின்சைட் ஆன காரணத்தினால போன வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ரைட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு சில கேள்விகள் இருக்குது, அப்படியே பார்த்துட்டே வரலாம். அண்ட் நம்மளுடைய வெப்சைட் ndbookshelf.com. ஸோ ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். இவ்வளோ சித்தர்கள் புக் வாங்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. வெறும் பாடலில் இருக்கக்கூடியது, பாடலும் விளக்கமும் இருக்கக்கூடிய நூட்கள், அப்பா ஏகப்பட்ட புக்கு. ஒருத்தர் 34 புக்கு வாங்கியிருக்காரு ஒரே ஸ்ட்ரெச்சில். 34 புக்கு. அப்பா எனக்கு அதை பேக் பண்ணி அனுப்புறதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. பட் எனிவே எவ்ரி திங் இஸ் பீன் டெலிவர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, ஏன்னா பிகாஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறனால. நான் வழக்கமாக 10 நாள் சொல்லியிருந்தேன், 1-2 நாள் ஒரு சிலருக்கு அதிகமாக ஆகிடுச்சு. பட் எவ்ரி திங் ரீச் சேஃப்லி. ஃபீட்பேக் வாங்கிட்டோம். அண்ட் புக்ஸ் எதுவுமே எந்த டேமேஜும் இல்லாமல் சேஃபாக ரீச் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அப்படி புரியுது இல்லையா என்ன பண்ணணும் என்ன ஏதுன்னு. வில் க்ரோ. அண்ட் கொஞ்சம் கூட இன்னும் வேறு நிறைய நூட்கள் அதுக்குள்ளே இருக்குங்க. நம்ம சித்தர்கள் நூட்கள் இல்லாமல் சோதனம் படிக்கணும்னு கேட்டிங்க. சோதனை நூட்கள் இருக்குது, அது இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. பின்ன வேறு என்ன, சைவ நூட்கள் கேட்டிங்க, குடும்ப சகிதமாக இருக்கக்கூடியதற்கு உண்டான வாழ்வியல் கேட்டிங்க, இந்த மாதிரி கதை நூட்கள் கேட்டிங்க, எல்லாமே இருக்குது. குண்டலினி, சக்கரம், இந்த மாதிரி தியானம், யோகம், மனோநிலை, அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ், டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாமே இருக்குது. அதெல்லாம் யார் பார்க்குறீங்களானே எனக்கு தெரியல. கொஞ்சம் கூட வெப்சைட் இன்ட்யூட்டிவாக இருக்கலாமா இருக்கும். நெக்ஸ்ட் வெப்சைட் ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. அதில் வரும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் இது எல்லாமே பார்க்குறதுக்கு. பட் ஆஸ் ஆஃப் நோ இதுவே ரொம்ப ஃபங்க்ஷனலாக இருக்குது. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் ndbookshelf.com. நான் அடுத்த வெப்சைட் பேர் வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் ndbookshelf.com. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் நம்மளுடைய வெப்சைட் இதை லிங்க் பண்ணி கொடுக்குறேன். டு சப்போர்ட். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஃபஸ்ட்டு கேள்வி திலீப் குமார் அப்படிங்கிற ஒரு பையன் கேட்குறாரு. அவர் ஒரு மாணவர், சரிங்களா? ஸோ ஒரு சில இந்த மேனிஃபெஸ்டேஷன் பற்றி அவருக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிறாரு. ஒரு சில பதிவுகளில் கால அளவை குறிப்பிடணும்னு சொல்கிறீங்க, ஒரு சில நேரங்களில் கால அளவை குறிப்பிட வேண்டாம்னு சொல்கிறீங்க. அதாவது இத்தனை வருஷத்துக்குள்ளே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், அவருடைய பிகமிங் சூப்பர் நேச்சுரலில் ஒருத்தருடைய சேலரி 50,000 1 லட்சம் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு வழி சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ அதுதான் அவர் கேட்குறது தான், கால அளவு குறிப்பிடணுமா குறிப்பிடக்கூடாதா? இப்போ நான் 50 வருஷம் கழிச்சு நான் என்ன இருக்கணும்னு நினைக்கணுமா, இல்லை 2 to 5 வருஷத்துக்குள்ளே என்ன நினைக்கணுமா அப்படின்ட்டு. எனக்கு ஞாபகம் இருக்க, கால அளவை குறிச்சிக்குங்கன்னு எதுலேயும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அதில் அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தனால அதில் ஏதாவது ஒரு நுணுக்கம் இருந்திருக்கும். சரி, அது இருக்கட்டும். நான் என்னென்னு தெளிவாக சொல்கிறேன். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, இயற்கையோடு நம்ம ஒன்றியந்து எனக்கு வேணுங்கிறத நான் கேட்டால் அது கொடுக்கும் அப்படிங்கிறது தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது நம்மளுடைய ஆன்ம நூட்கள்லேயே நிறைய இதற்குண்டான சான்றுகளை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இப்போ நான் ஒரு 10 மாதத்தில் எனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதற்குண்டான அளவுக்கு முனைப்பை போடுறேன். தினமும் அந்த தியானத்தில் உட்கார்றதுக்கு முன்னாடி நான் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நான் நினச்சிக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, எனக்கு இப்போ இந்த பொருள் வேணுங்கிறத நினைக்கக்கூடாது. அது மேட்ரு இல்லை. இந்த பொருள் கிடைச்சதற்கு பிறகு நான் எப்படி இருப்பேன், அது ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் இல்லையா? இந்த பொருள் எனக்கு வேணும், இந்த பொருள் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் எனக்கு நோய்வாய்ப்பட்டுருச்சுன்னா, பொருள் இருக்குது ஆனால் எனக்கு நோய்வாய்ப்பட்டுருச்சுன்னா, இல்லை பொருள் இருக்குது அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழலில் இருந்தேன்னா அது அர்த்தமற்ற ஒரு வேண்டுதல் இல்லைங்களா? ஸோ இந்த பொருள் கிடைத்ததற்கு பிறகு இதை பயன்படுத்தி நான் மகிழ்வம் பாருங்க, என்னுடைய உற்றார் உறவினரோடு இருந்து நான் மகிழ்வம், அதை தான் நீங்கள் யோசிக்கணும். அந்த மகிழ்ச்சி அதுதான் டெஸ்டினேஷன், அந்த எண்டை தான் நீங்கள் யோசிக்கணும். அப்போ இந்த பொருளை வைத்து, இந்த பொருளை பயன்படுத்தி நான் எப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிலையில் இருக்கேன், அங்கே தான் நீங்கள் போகணும். பொருளுக்கு நிற்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி, அந்த டெஸ்டினேஷன் கடைசி நீங்கள் அங்கே போய் நின்றுறீங்க, அதுதான் உங்களுடைய எண்ணமாக இருக்கணும். இது உங்களுக்கு ஒரு 10 மாதத்துக்குள்ளே தேவைன்னு வச்சுக்கோ. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம், 10 மாதத்துக்குள்ளே அது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை நமக்கு இருக்குது. ஆனால் இயற்கை என்ன பண்ணுது, இதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பொருள் கிடைத்ததற்கு பிறகு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கும் இல்லையா? அந்த பொருள் கிடைச்சா எப்படி இருப்பேன், ஒரு வீடு வேணுமா, அந்த வீடு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். இந்த வீட்டுக்குள்ளே போய் நான் வாழும்பொழுது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன், அந்த உறவினரோட நம்மளுடைய குடும்பத்தோடு இருக்கும்போது அந்த மகிழ்ச்சி. வீடு ஃபோக்கஸ் இல்லை, அந்த வேணுங்கிற வீட்டை கற்பனை பண்ணி வீட்டுக்குள்ளே நம்ம போனதுக்கப்புறம் நம்ம எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும், அதுதான் அங்கே முக்கியம். அப்போ அந்த உணர்வுகளை நம்மகிட்ட கூட்டிகிட்டு பேசாமல் தியானத்தில் உட்காந்துடணும். தியானத்தில் உட்கார்ந்ததற்கு பிறகு எந்த யோசனையும் நமக்கு வரக்கூடாது. இவ்வளோதான் லாஜிக். நீங்கள் இது எதுக்கு வேணாலும் நினச்சிக்கலாம். உடல் ஆரோக்கியத்துக்கு நினச்சிக்கலாம், சம்பளம் அதிகமாகணுமா சம்பளம் அதிகமாக நினச்சிக்கலாம், வீடு வண்டி வாங்கணுமா வீடு வண்டி நினச்சிக்கலாம், என்னமோ ஃப்ளைட்டு வேணாலும் வாங்க, சந்திர மண்டலமே எனக்கு வேணும்னு வேணாலும் கேளுங்க, கிடைக்கும். ஏன்னா
நம்ம இதில் பதஞ்சலி யோக சூத்திரமா இல்லை யோக வாசிஷ்டமில் என்ன சொல்கிறோம், வசிஷ்டர் என்ன சொல்கிறார், நீ சந்திரனா ஆகணும்னு நினச்சி தியானம் பண்ணுன்னா நீ அடுத்த பிறப்பில் சந்திரனா ஆயிடுவேங்கிறார். சரிங்களா? ஸோ அதுக்கும் கூட வாய்ப்பு உண்டு. இல்லை சூரியன் ஆகணும்னு விருப்பப்படுறீங்களா, ஆக முடியும். ஸோ அதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. ஸோ அதுக்கு நம்ம மனோநிலை ஒருநிலைப்பட்டு நின்னா போதும். இவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு 10 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நடக்கணும். ஆனால் நீங்கள் இதில் முனைப்போடு இறங்குறீங்க. இந்த இயற்கை உங்களுக்கு அது 2 நாள்லேயே செஞ்சு தர முடியுமா இருக்கும். சரிங்களா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஒரு விதையை போட்டிங்க 10 மாதத்தில் எனக்கு வேணும்னு சொல்லி. அப்போ இயற்கை என்ன பண்ணும், அந்த 10 மாதம் முடியறதுக்கு 2 நாள் வரைக்கும் அதை வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த கடைசி 2 நாளில் அது செஞ்சு கொடுத்துட்டு போயிடும். இதுதான் இதனால தான் கால அளவை குறிக்கக்கூடாதுங்கிறது. ஏன்னா இயற்கை வந்து இருக்கிறதுலையே எளிமையான வழியை வந்து தேர்ந்தெடுத்து நம்ம வேண்டதை கொண்டு வந்து கையில் கொடுத்துரும். ஸோ கால அளவை வந்து குறிக்கவே கூடாது. இது எப்படி நடக்குங்கிற அந்த சந்தேக புத்தியும் நம்மளை கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது. நமக்கு தெரிஞ்சால் நம்ம தான் பண்ணிட்டு போயிடுவோமே. இப்போ தெரியலங்கிறதான பிரச்சனை, நம்ம கொண்டு எல்லாத்தையும் இயற்கைக்கிட்ட கொடுக்குறது. அதனால் இது எப்படி நடக்கும், நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறேன், ஒரு பழைய ஓட்ட வண்டி தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன், எனக்கு எப்படியா புது வண்டி கிடைக்கும் யோசிப்போமா? அது தெரியலன்னா தானே பிரச்சனையே, என்னால் முடியலைங்கிறது தானே பிரச்சனை. அப்புறம் அந்த யோசனைனால என்னத்துக்கு பயன்? இது எப்போ கிடைக்கும், எவ்வளோ நாள் நான் வேண்டணும், எவ்வளோ நேரம் தியானம் இருக்கணும், இது எல்லாமே முட்டாள்தனமான ஒரு விஷயம். எனக்கு வேணும், அது கிடைச்சதுக்கப்புறம் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கேன், இது போதும் இல்லைங்களா? இது போதும், நடக்கிறது தானாக நடக்கும். அதை அதுக்கிட்ட விட்டுருங்க. அதனால தான் சாமிகிட்ட வேண்டிட்டு எப்போ கொடுப்பேன்னு பக்கத்துலேயே போய் நிற்கக்கூடாது. அதுக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும்னு சொல்லி. நம்மளுடைய முனைப்பு நல்லபடியாக இருந்தால் நம்மளுடைய சீக்கிரம் வந்து சேரும். முனைப்பு சரியில்லைன்னா அது எப்போ நிற்குமோ அதுதான் வரும். ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், எனக்கு இப்போ வேணும்னு கேட்டுட்டு 10 வருஷம் கழிச்சு கிடைச்சுன்னா என்ன பயன் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சந்தேகம் இருக்கு இல்லையா? அப்போ கிடைக்கவே கிடைக்காது. 10 வருஷம் கழிச்சு கூட கிடைக்கும்னு என்ன நிச்சயம்? கிடைக்காது. அப்போது எனக்கு வேணுங்கிற முனைப்பு மட்டும்தான் இருக்கணும். அது எப்போ நமக்கு சரியான நேரத்தில் வருமோ அது கரெக்டான நேரத்தில் வந்தே சேரும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. துரிதம் கரெக்டாக அந்த டைமில் உங்களுக்கு அது வேணும்னா அந்த டைமில் உங்களுக்கு அது கிடைச்சே தரும். அது மாற்றமே கிடையாது. ஆனால் அந்த முனைப்பு உங்ககிட்ட இருக்கணும். அவ்வளோதான். மற்றபடி வரும். தினமும் அது கிடைக்கக்கூடிய நேரம் வரைக்கும் ஒரு நிலைப்பாடோடு நின்று ஒரு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அது வேணுங்கிறது உங்களுக்கு கிடைச்சதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி அந்த மகிழ்ச்சி அந்த உணர்வை கூட்டணும். அதோடு நிற்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப துரிதமாக இந்த இயற்கை கொண்டு வந்து கொடுத்துரும். இந்த காலேஜில் எல்லாம் இது படிச்சிருக்கீங்களா, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் படிக்கும்போது ஷார்ட்டஸ்ட் ரூட் மெத்தட் ஒன்று சொல்லுவாங்க. அது அப்படி தான் இயற்கை வேலை செய்யும். இருக்கிறதுலையே குறுக்காக சீக்கிரமாக வந்து சேர்றவன் அந்த வழியை தேர்ந்தெடுத்து கொடுக்கும். தினசரி இது பண்ணும். காலையிலேயே மத்தியானமா எப்போவோ ஒன்று பண்ணுங்க சாமி, எப்போவோ பண்ணுங்க. மொத்தம் 24 மணி நேரத்தில் ஒரு தடவை பண்ணியே ஆகணும். இப்போ காலையில் சரி இப்படியே சொல்கிறேனே, ஏன்னா ஒவ்வொருத்தர் நேரம் கிடைக்கும்போது அது பண்ணலாம். ஆனால் அது ரொம்ப சாக்குங்க. அந்தளவுக்கு வந்து சோம்பேறித்தனமாக நம்ம இருக்கக்கூடாதுங்க. காலை பொழுதில் எந்திரிக்கிறீங்களா, எந்திரிக்கும் பொழுது இந்த நினைப்போன எந்திரிச்சு சித்த நேரம் அப்படியே உட்காந்துட்டு இறை வேண்டிட்டு எந்திரிச்சிக்கங்க. ராத்திரி தூங்கும்போது சோத்து தின்னு போட்டு இல்லை கொஞ்சம் நேரம் அப்படியே அளவலாக வீட்டுக்கு வந்து படுக்கிறோமா, அது அப்படியே உட்காந்துட்டு அப்படியே ஒரு சித்த நேரம் அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு சாமி வேண்டிட்டு படுத்துக்குங்க. இது 2 பண்ண முடியாது அவங்களால. இதுவே பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் வேணும்னு கேட்கவே கூடாது. அதுக்கே நம்ம வந்து லாய்க்கில்லைன்னு அர்த்தம். இந்த 2 நேரம் பண்ண முடியுமில்ல நம்மளால், பண்ணுங்க, சீக்கிரம் கிடைக்கும். சரிதானுங்களே? ரைட். அடுத்தது யுவராஜ் அப்படிங்கிறவர், நான் பக்தி மார்க்கத்தில் பயணித்து கொண்டிருக்கிறேன். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு சிரிக்கிற ஒரு முகம் இல்லை லிங்கம் இதெல்லாம் வந்து அவருக்கு கண்ணுக்கு அவர்னால விஷுவலைஸ் பண்ணிக்க முடியுதுங்கிறார். நல்ல வேலை கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லாமல் இருந்தார். விஷுவலைஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதை யார்ட்டையும் சொல்ல என்ன என்னை பைத்தியக்காரனாட்டு யாரும் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஏதாவது ஒரு ஸ்லோகம் பூஜையிலலாம் ஸ்லோகம் சொன்னால் முதுகு தண்டு வளத்தில் ஒரு இதமான ஒரு இதை உணர்வு என்னால் உணர முடியுது. நான் இந்த தியானம் இதெல்லாம் பயிற்சி பண்ணுறதில்ல. ஸோ நான் தியானம் பயிற்சி பண்ணணுமா, இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த விஷுவலைஸ் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய ஒரு கற்பனையினுடைய வெளிப்பாடு தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். உங்களுக்கு ஒரு சிரித்த ஒரு முகமோ ஒரு லிங்கமோ தெரியுதுன்னா உங்களுடைய ஆள் மனசு அது மேலே பற்று கொண்ட காரணத்தினால அது உங்களுக்கு தெரியுது. ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு அழகான பொண்ணுகள்லாம் கண்ணுக்கு தெரியும், பிள்ளைகளுக்கு எப்படி எனக்கு தெரியும் கண் அப்படி மூணுனாலே இது வரைக்கும் ஆயுசில் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அழகழகாக பிள்ளைகள்லாம் கண்ணுக்கு தெரியும். ஒரு சிலருக்கு இயற்கை தெரியும், ஒரு சிலருக்கு நிறங்கள் தெரியும். அப்போது எது மேலே நமக்கு ஈடுபாடு இருக்கோ அது வந்து அப்படியே கண்ண மூடி அப்படியே அமைதியானோம்னா நம்மளுடைய கண்களுக்கு வந்து அது தெரிவது அப்படிங்கிறது இது இயற்கை. ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி தெரியும். அப்படி உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியுது. நீங்கள் வித்தியாசமான ஆளெல்லாம் கிடையாது. சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, அந்த பூஜை பண்ணும்போது முதுகு தண்டு வடத்தில் இதமான ஒரு சூடு தெரியுதுங்கிறீங்களே, இதுவும் தியானத்தில் வரக்கூடிய ஒரு இதுதான். ஆனால் நீங்கள் தியானம் பண்ணலன்னு சொல்கிறீங்க. பூஜை பண்ணும்போது மனம் ஒருநிலைப்படுறதே தியானம் தான் சாமி. இப்போ பக்தி மார்க்கங்கிறதே அதுதானே. எல்லாருனாலையும் போய் கீழே உட்காந்துக்கிட்டு மூத்திரை போட்டு மந்திரத்தை சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கணுங்கிற முடியாது, அவசியமும் கிடையாது. ஸோ அதற்கு மாற்று வழி என்ன? பக்தி.
அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் அந்த மனம் ஒருநிலைப்பாட்டோடு அப்படி இருக்கும் பொழுது அந்த குண்டலினிங்கிற அந்த சக்தி இருக்கு பாருங்க, அதுக்கு உருவமெல்லாம் கிடையாது, சரிங்களா? அது ஒரு சக்தி. அந்த சக்தி வந்து நம்மளுடைய தண்டுவடத்தின் வழியாக ஏறும். ஸோ அந்த ஒரு சிலருக்கு இதமான ஒரு ஒரு வார்ம் ஃபீலிங் அப்படி இருக்கும், ஒரு சிலருக்கு சில்லுன்னு இருக்கும். 2 நிலை தான், ஒன்று சில்லுன்னு இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் அப்படியே மிதமான ஒரு சூட்டில் நமக்கு வந்து தெரியும். அதில் ஒன்றை நீங்கள் உணர்றீங்க. ஸோ இது ரெண்டுமே நல்லதோர் ஒரு ஒரு வெளிப்பாடு தான் உங்ககிட்ட நடக்கிறது. மனோ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தொடர்ந்து நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதையவே வந்து மன ஒருநிலைப்பாட்டோடு செய்யுங்க, நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஓவராக நிறைய வீடியோ பார்க்குறீங்க, பாருங்கள், அறிவை வளர்த்திக்கிறதுக்காக பாருங்கள். ஒவ்வொருத்தர் வந்து அது தெரியும் இது தெரியும் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொன்னாங்கன்னா அது எனக்கு நடக்குதான்னு நீங்கள் அந்த அந்த சாமி முழுவதும் எனக்கு அது அவங்க நடக்கும்னு சொன்னாங்களே அது நடக்குதான்னு யோசிச்சிங்கன்னா இருக்கிறதும் போச்சுடா லொலக்கன்னா நாய் போயிடும். ஒரு காணொலி பார்க்குறீங்களா, ஒருத்தர் அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்கிறாரா, ஓ சரின்னு வாங்கிட்டு பசங்க அறிவு சேர்த்திக்கிறதுக்காக கேட்டுக்குங்க. ஆனால் நீங்கள் பேசாமல் ஒருநிலைப்பாட்டோடு நிற்கிறது வந்து என்ன தோன்றிட்டு போகுது, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. தவிர எல்லா நேரத்துலையும் நமக்கு அப்படியே அந்த பெரியவர்கள் சொல்கிற மாதிரி அந்த காட்சி ரூபங்கள்லாம் தெரியாது, சரிங்களா? காட்சி ரூபம் எப்போ தெரியும்னா உடலும் மனமும் முழுக்க மறந்த ஒரு நிலையில், நான் இங்கே அமர்ந்து தியானிக்கிறேங்கிற அந்த எல்லாத்தையும் மறந்த ஒரு நிலையில் இப்போ நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கல்ல, அது போலவே ஒரு காரியம் நடக்கும். ஆனால் புலன் உணர்வுகள் எதுவும் இல்லாமல் அது வந்து 99.9999% யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. ஏன்னா உங்களுக்கே பதில் தெரியும். நான் என்ன சொன்னேன், உடலும் மனமும் முழுமையாக அப்படியே நின்ற நேரத்தில் மட்டும்தான் அது நடக்கும். சரி, அந்த நின்ற நேரத்தில் உடனே நடந்துருமா? இல்லை, அதுலேயே நீண்ட நேரம் பயணிக்கும் பொழுது தான் நடக்கும். அதை தவிர்த்து இப்போ நிறைய பேர் நான் அதை பார்த்து இதை பார்த்தேன்னு சொல்கிறதெல்லாம் வெறும் மனோமாயை, காக்கா உட்கார பனைமரம் உருந்த கதை தான், சரிங்களா? ஸோ அதனால் இதெல்லா வேலையும் புறந்தள்ளிட்டு மனசில் அன்பை கூட்டி சாமி மேலே ஒருநிலைப்பாட்டோடு நில்லுங்க, அது மட்டும் போதும். அது நடக்குதுன்னு ஆஹா நான் அதை கண்டேன், ஆஹா இதை கண்டேன், இது வந்து நம்மளுடைய ஆணவ மலத்தை கூட்டிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? நம்ம கம்பேரிசனுக்கு போயிடும், ஆணவ மலத்தை கூட்டிகிட்டே இருக்கும். நான் கேட்டவொன்னு கிடச்சி பற்றியா, எவ்வளோ பெரிய ஆள் பற்றியா, நாங்கள் தகுதியான ஆள் பற்றியா, ஜெயிச்சிட்டு பற்றியா, இப்படி ஆணவத்தை ஒழிக்கணுங்கிறதுக்கு ஆன்மீகத்துக்குள்ளே வந்து ஆணவத்தை எச்சா கூட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலை தான், சரிங்களா? ஸோ அதனால் இந்த காட்சி ரூபங்கள் புலன் உணர்வுகள் உண்டானது எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு பேசாமல் இருக்கிறதுக்கு உண்டான வழியை மட்டும் பாருங்கள். அந்த காட்சிகள் மேலேயோ அதை பார்த்து இதை பார்த்துங்கிறது மேலே எந்த கவனமும் தேவை இல்லை. காணொளி பார்வை அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நம்மளுடைய திருவிளையாடல் புராணத்தில் புத பகவான் வந்து அந்த அரசர் பெண் ரூபத்தில் கொண்டு இருக்கும்போது அந்த ஆண் அரசன் வந்து அந்த காட்டுக்குள்ளே வரும்பொழுது பெண்ணாக மாறிடுவோம். அப்போ புத பகவான் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிட்டாரு. ஸோ புத பகவான் வரும்பொழுது அவர் பொண்ணாக மாறலையா அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்களே சொல்கிறாங்க. ஸோ மெயின் தீம் ஆஃப் த ஸ்டோரி ஸ்ரீதேவி பாகவதம் படிக்கணும் அப்படிங்கிறதான் அப்படின்ட்டு. அது கீழே ஒருத்தவங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, புத பகவான் வந்து அலிகிரகம், அதனால் வந்து அவருக்கு இந்த பாதிப்பு வராதுன்ட்டு. தவிர ஒன்று நோட் பண்ணிங்கன்னா, அங்கே அந்த அரசர் பெண் உருவாக மாறிய அரசர் அதே காட்டுக்குள்ளே தான் வசித்தார்னு எங்கேயும் சொல்லலை. பெண் உருவாக மாறி அங்கே அந்த ஒரு இடத்துல அவங்க குடியில் அமைத்து வாழ்ந்தார்கள்னு மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து இந்த டிப்பிக்கலான ஒரு சினாரியோ மாதிரி தான். அவங்க அந்த காட்டுக்குள்ளே வசித்தாங்கன்னு சொல்லலை, அவங்க வெளியூர் காட்டுக்குள்ளே வசித்தாங்கன்னு சொல்லலை, ஒரு குடியில் அமைத்து வாழ்ந்தார்கள்னு மட்டும்தான் இருக்கும். ஸோ உதவான அவங்களை எங்கே வேணாலும் பார்த்துருந்துருக்கலாம், சரிங்களா? ஸோ இது இப்படி தான் எடுத்துக்கணும், நம்மளாம் புரிஞ்சிக்க வேண்டியது தான். மற்றபடி நானும் என்னாலையும் பின் பாயிண்ட் பண்ண முடியுமா? முடியாது, இல்லைங்களா? இப்போ நம்ம அவங்க சகோதரி அவங்க சொன்ன மாதிரி புதவான் அலிகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படி ஒரு கண்ணோட்டம் இருந்தாலும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சந்தோஷம். ஸோ பட் நீங்கள் சொன்னது தீம் என்ன, ஸ்ரீதேவி பாகவதம் படிக்கும்போது நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது வரைக்கும் அது அந்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னாலே சந்தோஷம் தான். ஆனால் நீங்கள் அந்த கேள்வி கேட்டிங்க பாருங்கள், விச் இஸ் வெரி குட். இதுதான் வந்து நம்மளுடைய இன்னர் சைல்டு வெளியே வர்றது. அந்த நம்மளுடைய குழந்தை குணத்தில் இது எல்லாம் கேள்வி கேட்போம், ஆனால் நம்மளை மட்டுப்படுத்தி கேள்வி கேட்கறதுக்கு இது பண்ணிடுவாங்க. கேட்டிங்க பார்த்தீங்களா, குட்டு, கீப் இட் அப். அடுத்தது டிரைவ் ஏஎஸ்எம்ஆர், அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மெடிடேஷனில் இருக்கிற ஏகாந்தமும் அன்பும் ஒன்றா, என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். அன்பும் ஒரு கற்பனையா, இதுக்கு மேலே அன்பு செலுத்துறது எனக்கு புரியல, பட் ஓகே. வென் யூ ஃபீல் ஏகாந்தம் இஸ் சிவசக்தி, ஸோ அன்பும் ஏகாந்தமும் ஒன்றான்னு கேட்குறாங்க. அன்புங்கிறது ஏகாந்தத்திற்கு போகிறதுக்கு உண்டான ஒரு ட்ரிகர், அவ்வளோதான், சரிங்களா? அதுக்கு பேர் ஏகாந்தம். அப்படின்னா எப்படி இருக்குது, அது ஒன்றும் சொல்ல முடியாது, வார்த்தையால் விவரிக்க முடியாது. அந்த ஒரு நிலையை வந்து நம்ம ஏதாவது சொல்லணுன்னா ஏகாந்தம்னு சொல்லலாம், இல்லையா? கணவன் மனைவி ஒன்றா கூடுறாங்க, அந்த உச்சம் பெறக்கூடிய நிலையில் அவர்கள் என்ன எப்படி இருந்தாங்க, ஏகாந்தமாக இருக்கலைங்க, அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம்.
சொல்ல முடியாது. நல்லா இருந்தது இவ்வளோதான், வேறு என்ன சொல்ல முடியும்? தாய் குழந்தைய உச்சி மோகல்ற அப்படியே எப்படி இருக்கும்? அந்த தாயினுடைய உணர்வு எப்படி இருக்கும்? இப்போ தாய்மார்களுக்கு தெரியும், குழந்தைய அள்ளி அணைக்கும் பொழுது இல்லையா? அது அது என்னன்னு சொல்ல முடியும்? ஏகாந்தமாக இருக்குது, நல்லா இருக்குது என் குழந்தை இல்லையா? வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. சாமி கும்பிட்றீங்க, உங்களுக்கு தெய்வ பற்று அதிகம், அந்த அப்படியே திரையை திறந்தோன்னா நமக்கு கபால்னு ஒரு செகண்ட் ஆகும். அது எல்லாருக்குமே ஆகும் சரிங்களா? அந்த அந்த இதை விளக்கு காமிச்சு இப்படி டக்குன்னு அந்த அலங்காரத்தோடு பார்க்க இப்படி இருக்கும். அது என்ன சொல்லுவீங்க? ஏகாந்தமாக இருக்கு, நான் தன்னிலை மறந்துருக்கு, இதை தான் சொல்ல முடியும். இதை அனுபவிக்கிறதுக்கு என் மனசு வந்து எப்படி இருக்கணும்? நல்லா அப்படியே ஒரு ஒரு இதமாக இருக்கணும். அப்போ அந்த இதம்ங்கிறது என்ன? அன்பு கூடி இருக்கணும் சரிங்களா? இங்கே வஞ்சமோ வக்கிரமோ இருந்தது அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய சுகத்தை என்னால் உணர முடியாது இல்லைங்களா? அப்போ அந்த அந்த சுகத்தை அனுபவிப்பதற்கு முதல் ட்ரிகர் எதுங்க? அன்புங்கிறது மட்டும்தான். ஸோ அந்த அன்புங்கிறது வந்து அந்த ஏகாந்தத்தை விவரிக்க முடியாத ஒரு இன்பம். அதை உணர்வதற்கு அதுதான் வந்து ஏதுவான கருவி, டூல் சரிங்களா? இப்படி நம்ம குறுக்கால போகிறதுக்கு பைபாஸில் பூந்து போகிற மாதிரிங்க. இங்கே ஒரே வழி தான், பைபாஸும் கிடையாது, ஒரே வழி. என்ன ஒரே வழி? அன்பு. அது ஒன்று தான். அதை புரிஞ்சோம்னா தான் அந்த அந்த இறைங்கிற அந்த ஏகாந்தத்தை உணர முடியும் சரிங்களா? எஸ்கே பிரசாந்த் அவர் என்ன கேட்குறாருன்னா, பித்ருதோஷம் பற்றி ஒரு வீடியோ போடுங்க, பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷனில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்ல அப்படின்ட்டு. உண்மைதாங்க. இது வந்து யாரோ ஒருத்தர் உட்காந்துட்டு பூஜை பண்ணி சொர்க்கம் போயிட்டார், அவர் வந்து பிறகு முக்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க அடைய மாட்டாங்க. அவரவருடைய நிலை வந்து அவரவர் செய்த கர்மத்தின்படி சென்று சேர்வார்கள். இதெல்லாம் சும்மா நம்மளுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறதுக்காக செய்யக்கூடிய அந்த ஒரு பூஜைகள் தான் இது எல்லாமே. கர்ண புராணத்தில் சொல்லுது அப்படி தான் இருக்குது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. நாமளும் நம்பிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யோக வாசிஷ்டமில் வசிஷ்டம் எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டாரு. ஆனால் ஒரு வழியில் ஒன்று வேலை செய்யுங்க. என்ன? எல்லாமே மனோரூபந்தான் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை, எல்லா பிறப்புகளுமே ஒரு பிறப்பு அப்படின்னு இந்த ஒரு அண்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் பஞ்சபூதம் முதல் கொண்டு இல்லையா? பஞ்சபூதம் முதல் கொண்டு ஒரு பிறப்புன்னு ஒன்று இங்கே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால், பஞ்சபூதம் அப்படிங்கிறது பிறப்பான்னு கேட்காதீங்க, மனம்ங்கிற அந்த ஒரு தன்மை இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். இப்போ எல்லாத்துக்குமே மனம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அப்போ மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது எண்ணக்கூடிய எண்ணம் எல்லா நிலைகள்லையும் சென்று சேரும் அப்படிங்கிறது. அப்போது நம்மளுடைய மூதாதையர்கள் நல்லதோ ஒரு நிலை சென்று அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆத்மார்த்தமாக வேண்டுனா போதும், நினச்சா போதும், வேண்டுதல்ங்க நினச்சா போதும், இப்படி ஆத்மார்த்தமாக நினைக்கணும். அப்போ இதை யார் சென்று சேர்த்துவார்கள்? இறைங்கிற தன்மை. அப்போ நம்ம இறைவனை வேண்டுறோம் சரிங்களா? ஸோ அப்புறம் நம்மளுடைய எண்ணத்தை கூட்டி இறைவன்ட்ட வேண்டுறோம், பெரியவங்க நல்ல நிலைமைக்கு போகணும், அடுத்த பிறப்பு எடுத்திருந்தாலும் கூட அவர்களுக்கு நல்லதோ ஒரு நிலை தந்தால் அருள வேணும்னு ஆத்மார்த்தமாக நினைக்கிறோம். இந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அவர்கள் நல்லா வைக்கும். இதுதான் முக்கியம். இதுக்கு நீங்கள் போய் பூஜை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது, சோத்தை போட்டு எல்லாத்தையும் இது பண்ணணுன்னு அவசியம் கிடையாது, ஒன்றும் அவசியம் கிடையாது. உங்கள் மனசார அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போதும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா? பித்ரு தோஷம் அப்படிங்கிறது எல்லாமே ஒன்றும் இல்லை. அப்போது இப்போ அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், அவங்க வாழும்பொழுது நம்ம அவங்கள போட்டு ஏதாவது டார்ச்சர் பண்ணியிருப்போம், அவங்க வந்து நமக்கு ஏதாவது மனம் சங்கடப்பட்டிருப்பாங்க, ஒரு சிலர்கள் மனம் நொந்த காரணத்தினால ஏதாவது ஒரு சொல்லியிருப்பாங்க. இப்போ அது நம்மளை பாதிக்கும் தானே? நம்ம நல்லாருங்கிறது மனசார சொல்கிறது அவர்களுக்கு நல்லபடியாக சென்று சேரும் பொழுது, இப்போ அவர்கள் மனம் நொந்த காரணத்தினால, என்ன காரணம்? அதுக்கு நம்ம தான் கிடப்போம். மனம் நொந்த காரணத்தினால அவர்கள் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அதுவும் நம்மளை பாதிக்கும்ல. அப்போ அதுதான் தோஷம்னு வந்து நம்மகிட்ட சேர்றது. அது எப்படி கழிப்பது? ஒருத்தருக்கு காசு கொடுத்து பூசை பண்ணால் கழிச்சிடலாமா? இல்லை, நீங்கள் திருந்தணும். எப்படி? நான் இந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டேன், எனக்கு இப்போ அன்னைக்கு புல்லறிவு, அன்னைக்கு அவ்வளோதான் எனக்கு இருந்தது, நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆத்மார்த்தமாக நம்ம வேண்டணும். அந்த யாருக்கிட்ட வேண்டணும்? முதல்ல நம்ம யாருக்கு துன்பம் இழைத்தோமோ அவர்கள்ட்ட வேண்டணும், அடுத்தது இறைகிட்ட வேண்டணும் சரிங்களா? ஸோ இந்த 2 பேர்த்துக்கிட்டையும் நம்ம வேண்டும் பொழுது சிறிது அவர்கள் அந்த மனோநிலை, அந்த சக்தி வந்து கூடின சக்தியை நம்மளுடைய அந்த மன்னிப்பு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, அந்த சக்தியும் வந்து அந்த ஒரு கடினமாக நம்மகிட்ட வந்த சக்தியை அப்படியே சாந்தப்படுத்தி உடச்சிரும் அப்படியே சரிங்களா? ஸோ இப்படி நினச்சிக்கங்க, பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு. இப்போ நம்மளே நெகட்டிவாக இருக்கும், ஒருத்தர் டார்ச்சர் பண்ணுறோன்னா அப்போ நம்ம புத்தி எப்படி இருக்கும் சரிங்களா? அப்போ அவங்களும் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம கமான் அப்படின்னு கதவை திறந்து வச்சு நாமளே அந்த துன்பத்தை எல்லாத்தையும் வரவேற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய மனம் நல்லபடியாக மாறிடுச்சு. இப்போ நம்மக்கிட்ட வந்து நல்ல ஆக்கப்பூர்வமான சக்தி கூடுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த நெகட்டிவ்க்கு ஆப்போசிட் ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம அந்த நெகட்டிவ் நம்மக்கிட்ட வராமல் நம்மளை சுற்றி அப்படி ஒரு பாசிட்டிவ் இப்படி தான் நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் சொல்லணுன்னா சொல்லிக்கிறது. ஸோ மன்னிப்பு ஒன்று தான்
யாருக்கு துன்பம் இழைத்தோமோ அவர்கள்ட்டையும் இறைகிட்டையும் இந்த 2 பேர்த்திட்டையும் ஆத்மார்த்தமாக மன்னிப்பு கேட்கணும். கொஞ்சம் நிலைமை நல்லா இருந்ததுக்கப்புறம் ஆமாம் அந்த லட்சணத்தில் தான் இருந்தேன், அப்புறம் சாபம் கொடுத்துட்டு போயிட்டான் போல், அதனால் இப்படி ஆகிப்போச்சு, அப்புறம் வேண்டித்தான் எல்லாம் சரியாச்சு, போய் தொலைட்டெல்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த புத்தி வந்ததுன்னா என்ன ஆகும்? எச்சா 2 டோஸ் சேர்ந்து நம்மகிட்ட வரும். அப்போ நம்ம இன்னும் திருந்தலேன்னு அர்த்தம். ஸோ அதனால் அப்படி இருக்கக்கூடாது. மனமார திருந்தினா மனமார திருந்தி இருக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து நம்ம தம்பி நவீன் இன்ஃபென்ட் அவர் என்ன கேட்குறாருன்னா, சாத்தானை வழிபடலாமா, அது உண்மையா? ஒரு தெய்வங்கிற ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு பாசிட்டிவ்னு ஒரு இருக்குன்னா நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும். நெகட்டிவ்னா மோசம்னு ஒன்றும் கிடையாது. பாசிட்டிவ்ங்கிறது ஒரு சக்தி, நெகட்டிவ்ங்கிறது ஒரு சக்தி இல்லையா? ஒரு பேட்டரி இருக்குது, இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்தால் தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு ஏதாவது கரண்ட் ஃப்ளோ இருக்குமா? இருக்காது. ஸோ அதனால் அது ஒரு சக்தி, இது ஒரு சக்தி. இந்த தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு சக்தி பாசிட்டிவ்னு சொல்கிறோம், அது ஒரு மாதிரியாக நம்மளுக்கு வேலை செய்யும். அது இதமாக இருக்குது, சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை. எப்படி நம்மளுடைய நாட்டு மருந்து மாதிரி சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை. கடைசிக்கு ஒவ்வொரு அப்படின்னு சொன்னாவது வாந்தியில் போயிடும், இல்லை ஒன்றுக்கு போயிடும், இல்லை பேதியில் போயிடும், ஏதோ ஒன்று ஆகாமல் தான் நம்மளை எந்த வகையிலையும் தொந்தரவு பண்ணாது. இந்த நெகட்டிவ்ங்கிறது வந்து தற்காலிகத்திற்கு நல்லாயிருக்கும். எப்படி இங்கிலீஷ் மெடிசன் ஆட்டம் அவசரத்துக்கு நல்லா தான் இருக்கும், இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் லாங் டேர்ம் ப்ரொசீட் பண்ணோம்னா நல்ல வெயிட்டாக சைடு எஃபெக்ட் காட்டும் இல்லையா? அது இப்படி வச்சுக்கங்க, இப்படி தான் புரிதலுக்கு வச்சுக்கலாம். ரெண்டுமே நல்லது தான், எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து. சரிதானே? நல்ல சக்தியிடம் கேட்டு பெறுவது போல் கெட்ட சக்தி தான் பெறலாம். முடியாதுன்னு ஒன்றுலாம் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாம் வாங்கிக்கலாம். அது வந்து தாங்கி கொள்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறது தான். அப்புறம் அந்த சக்தியை வாங்கும் பொழுது இந்த அண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அதற்கு ஒப்பான பிற சக்திகள் நம்மகிட்ட வந்து சேரும் இல்லையா? இப்போ அது எல்லாத்தையும் நம்ம டாலரேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் நம்ம இருப்போம் இல்லையா? அது வேணுமாங்கிறது தான். ஒரு மாதிரி இறுக்கத்தை உணர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இறுக்கம் பிடித்தவர்கள் நிறைய பேர் உண்டு, பண்ணுவாங்க. ஆளை உடிச்சாமி நான் நேராக சுகமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறேன், போங்க, ரெண்டில் எது பிடிக்குதோ அது பண்ணுங்க, யார் வேண்டான்னு சொன்னால். சரிங்களா? ஆனால் அந்த ஒரு நம்ம எது நெகட்டிவ்னு சொல்கிறோமோ அது வந்து ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை நமக்கு தராது. அதனால தான் அதை வேண்டான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு காரணம். ஸோ அதுதான். சரிங்களா? ஸோ ஆக்கப்பூர்வமான எண்ணம், ஆக்கப்பூர்வம் இல்லாத ஒரு எண்ணம், இது ரெண்டில் எதை வேணாலும் சூஸ் பண்ணி, ரெண்டுமே சக்தி தான், ரெண்டில் எதை வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சுதந்திரம் நம்மக்கிட்ட இருக்குது, தப்பு இல்லை. ஆனால் செய்த செயலுக்குண்டான வினை நல்லதோ அது நல்லது இல்லாததோ எதுனாலும் அதுக்குண்டான நம்ம தான் அனுபவிக்கணும். இப்பிறப்புலையோ இல்லை தொடர்ந்து இனி வரக்கூடிய பிறப்புகள் எதாக இருந்தாலும் சரி. அடுத்து, எதற்கு முக்தி பேர் அடைய சொல்லும் இந்த வாழ்க்கை? எதற்கு கடவுள் என்ற ஒரு சக்தி? எதற்கு இந்த நாடகம்? இது எதுவுமே உருவாக்காமல் சும்மாவே இருந்திருக்கலாமே. யாருமே உருவாக்கலை. சரியா? பதி பசு பாசம் என்பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. இதை யார் சொன்னா? மூலர்பிரான் சொல்லியிருக்கார். சரிங்களா? அப்போது பதினா சாமி, பசுன்னா ஆன்மா, பாசம்ங்கிறது அந்த மலம். சரிங்களா? ஆணவ மலம்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று மேலே பற்று இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆணவ மலம். இது என்பகர் மூன்றில், இது மூணுன்னு சொல்லும் பொழுது பதியினை போல் இறைங்கிறத போல பசு பாசம் அனாதி. அது எப்போ தோன்றுச்சுன்னு, அது இறைங்கிறது எப்போ இருந்ததோ அப்போவே வந்து ஆன்மாவும் இருந்ததுயா, அது கூட சேர்ந்து அந்த மலமும் இருந்ததுயா. ஸோ சாமி நம்மளை படைக்கலை, நம்ம உருவாவதற்கு அந்த இடம் இருந்தது. எப்படி சாமி இருந்தது? சாமி இருக்கும்பொழுது ஆன்மாவும் இருந்தது, மலமும் இருந்தது. இப்போ இந்த மல சேர்க்கையின் காரணமாக தான் நம்ம இந்த பிறப்புங்கிறத எடுத்துக்கிட்டு இந்த வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கோம். சாமி நம்மளை எதுவுமே படைக்கலை. இப்போ அது என்னென்னா, இது வந்ததுக்கப்புறம் புத்தி தெளிஞ்சோன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? எப்பா என்ன நீ விட்டு போட்ட, காப்பாற்று அப்படின்னு நம்ம யார்கிட்ட போடுறோம்? அது சொல்லும். அப்போ வசிஷ்டர் சொல்கிறாரு, அந்த பிறப்புகள் எடுத்து ஒரு சில பிறப்புகள் இப்படி வரும்பொழுது ஒரு சில ஆன்மாக்கள் அந்த இடத்துலையே வந்து திருந்தின ஒரு காரணத்தில் டக்குன்னு இறையோட போய் கலந்துருங்கிறார். இருக்குது, யோக வசிஷ்டம்னுடைய ஆரம்ப பதிவுகள்லேயே அது இருக்குது. அந்த நம்மளுடைய அந்த கரணம், மனம் சித்தம் புத்தி அகங்காரம், இது நாளும் கூடும் பொழுது அந்த அகங்காரம் கூடுறதுக்கு முன்னாடியே திருப்பி போயிடும், இறையோட போய் ஒன்றரை கலந்துரும் நிலையை புரிஞ்சுக்கிட்டு. ஒரு சில பிறப்புகள் முதல் பிறப்புலேயே கரைஞ்சிரும். லட்சம் பிறப்பு எடுத்தும் கழியாத பிறப்புகளும் உண்டு. இல்லை யாருனால் நடக்கிறது? நம்மனால் அந்த உயிர்னு ஆன்மான்னு அங்கே ஒன்று இருந்தது இல்லையா, அதிலேயே இருந்தது, அது பண்ணுற வேலை தான். அது கூட சேர்ந்து அந்த மலம் செய்யக்கூடிய அந்த ஒரு இதுதான். இறைவன் அந்த மலத்தோடு சேர்க்கை இல்லாதான், இது இயற்கையாகவே இருக்குது. அதுதான் இறையினுடைய குணம். அதனால தான் அது எந்த இடத்துலையும் சமநிலை மாறாது இருக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் இறையினுடைய தன்மை. இப்போ அதனால் இது யாரும் நாடகமெல்லாம் இல்லை. நம்ம வந்து நாம் சிக்கி சீரழிஞ்சிட்டு சின்னப்பட்டு இருக்கிறதுக்கு யாராவது மேலே கை காட்டணும் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னா எனக்கு வலிக்கும் இல்லை. அப்புறம் அந்த ஒரு புத்தி தெளிவு தான் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம யாரையும் குறை சொல்ல மாட்டோம், நம்ம ஒரு நிலைக்கு வந்திருப்பேன்.
அது இல்லைங்கிறனால யாராவது ஒருத்தர் கை காட்டணுமே. எல்லா பிரச்சனையும் முன்னால் தான் வந்ததுன்னு சொல்கிறதுக்கு ஏதுவாக சாமி இருக்கு. ஏன்னா வீட்டில் இருக்க யார்ட்டையா சொன்னோம்னு வச்சுங்களேன், ஒன்றா சண்டைக்கு வருவாங்க, இல்லை நம்மளோட கொஞ்சம் பெரியவங்க வழி ஒன்று நல்ல வச்சு செவனி விஷயத்து 4 வைப்பாங்க. இது 2 கஷ்டம் இல்லைங்களா? சாமிகிட்ட சொன்னோம்னா அது ஒன்றும் பண்ணாது இல்லையா? அதனால போடு எல்லாம் போட்டு எல்லாம் உன்னால் தான் வந்து போடு அப்படின்னு அது மேலே பழி போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறோம் நம்ம, அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரி, சனாதன தர்மம் என்றால் என்ன? அதனால தான் கேட்டதா, அதை எதற்கு வைத்து அரசியல் பண்ணுறாங்க? அந்த கடைசி கேள்வி தான் கரெக்டு. சனாதனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இட்டர்னல், என்றும் நிலைத்திருக்கக்கூடியது, மாறாத தன்மையுடையதுன்னு அர்த்தம். சமஸ்கிருதத்தில் அந்த சொல்கிறாங்க, சனாதனம்ங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. தர்மம் என்று மாறாத தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். இதுதான் தமிழில். அது சனாதன தர்மங்கிறது சமஸ்கிருதத்தில், மாறாது ஒரு நிலைப்போடு இருக்கக்கூடிய தர்மங்கிறது தமிழில். இப்படின்னு சொல்லலாம். அதை இப்போது நம்மளுடைய நெறிகள் இருக்குது, சைவ நெறி இருக்குது, வைணவ நெறி இருக்குது. சரி, அந்தந்த நெறியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அது சரி. அங்கே என்ன சொல்லியிருக்குங்கிறது மட்டும்தான். இப்போ இங்கே சைவம் வைணவங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த நெறி எதை காட்டுகிறது, அங்கே சிவனை காட்டுது, திருமாலை காட்டுதுங்கிறதும் கூட இல்லை. அங்கே இறைங்கிறத மட்டும் அது காட்டுது. அதுக்கு உருவம் வந்து நம்மளுடைய புரிதலுக்காக கொடுக்கப்பட்டது தான். உருவமும் அங்கே முக்கியம் கிடையாது. அங்கே இறை எப்படிப்பட்டது, இறையை சென்று சேருவதற்குண்டான வழி என்னென்னு அந்த ஆங்கிளில் பார்த்தோம்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ எல்லாமே ஒரே தர்மத்தை தான் சொல்லுது. என்ன? உயர்நிலை எண்ணங்களுக்குள் எந்த ஒரு விஷயத்தின் மீதும் பற்றோ பிடிப்போ இல்லாமல் சமநோக்கோடு இருந்து இந்த உலக வாழ்க்கையை ஒரு சாட்சி ரூபமாக நின்று கடந்து சென்றுவிட எல்லாத்திற்கும் இறை காரணம். இறையின் நீயும் ஒன்று தான், அதோடு சென்று சேருவது உன்னுடைய பிறப்புக்குண்டான ஒரே காரணம். அந்த நிலையில் இருந்துக்கோன்னு சொல்லக்கூடியது. இது சமஸ்கிருதம் சொன்னால் என்ன, தமிழ் சொன்னால் 2 நூலுமே சொல்லுது. 2 மொழியில் இருக்கக்கூடிய நூல்களுமே சொல்லுது. இப்போ இதில் என்ன பஞ்சாயத்துனா, யார் பெரியவங்கிறது, எப்படி இந்த சாதி சண்டை இருக்குது பார்த்தீங்களா, யார் பெரியவன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் இந்த ஏழை பணக்காரன் சண்டை இருக்குது பாருங்க, அந்த மாதிரி மொழியும் ஒரு சண்டை. இது வந்து இவங்க வந்து கொஞ்சம் பெட்டர் மார்க்கெட்டிங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழாலே வந்து தமிழை நான் ஆள்றதில்ல ஒன்று. இன்னொன்று, தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழாட்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னே வந்து தெரியல 2. அப்படியே தமிழாட்கள் இருந்தாலுமே அவங்களுக்கு தமிழ்னு கூட சொல்ல முடிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு தான் நாக்கு சொல்லுது. 3 தமிழ் நோட்களை வந்து நம்ம என்ன திருக்குறள் 2 மார்க்குக்காக தான் படித்தேன். நானும் அப்படி தான் படித்தேன். 2 மார்க்கு தான். அது எங்கள் அம்மா தமிழ் வாத்தியார் தான். ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட நான் பாடம் படித்ததே கிடையாது. சரிங்களா? எனக்கு இன்றைக்கி வரைக்கும் இலக்கணமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த லட்சணத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தரம் இருக்குது. அப்புறம் எப்படி தமிழ் வாழும்? இங்கே எப்படி பெட்டர் மார்க்கெட்டிங் கிடைக்காது. இப்போ பெட்டர் மார்க்கெட்டிங் ஒரு இல்லாத ஒரு அழிந்து ஆல்மோஸ்ட் செத்து போன நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மொழிக்கு எவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இன்னும் இதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட உசுறு இருக்குது. சரிங்களா? இது தமிழ்ங்கிற மொழிக்கு இதை வளர்த்தலாம் மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்படி தான். அதனால தான் அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நான் பெரியவன் இருக்கட்டும். பிராணிக் ஹீலிங், சரவத்தை மாதிரி வேறு ஏதாவது மேஜிக்கெல்லாம் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சும்மா உட்காருங்க. இதை விட பெரிய ஒரு மேஜிக் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை. நம்மக்கிட்ட ஏகப்பட்ட சேஞ்ச் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு கண்ணாடியில் பார்த்தா பிடிக்க ஆரம்பிக்கும். பயங்கர அழகாக இருப்போம். ஸோ அதை விட பெரிய மேஜிக் ஒன்று வேணுமா என்ன? ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா இருந்தால் போதும். பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சவங்களுக்கு என்ன ஆகும்? இதிலிருந்து எஸ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கா, முடியாதா அப்படின்னு சொல்லி. பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது குருவை கொன்றால் பிரம்மஹத்தி தோஷம். சரிங்களா? அந்தனரை கொன்றால் பிரம்மஹத்தி தோஷம்னு தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்தனர் அப்படின்னு சொன்னால் அந்தத்தை உணர்ந்தவன் அந்தணன், பிரம்மத்தை உணர்ந்தவன், பிரம்மத்தை தெரிந்தவன் பிராமணன். இது சாதி கிடையாது. சரிங்களா? குலம் கிடையாது. அது பிற்காலத்தில் அப்படி ஆகிப்போச்சு. அந்தணன் பிராமணனை கொண்டவன் அப்படின்னா என்னென்னா, அன்றைக்கி அவர்கள் தான் குருவாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க தான் வித்து படித்தவன் வந்தாங்க. அந்தம் அப்படின்னு சொன்னேன்னா முடிவுன்னு அர்த்தம் இல்லையா? பிரம்மம் அப்படின்னு சொன்னால் இறைன்னு அர்த்தம். நம்ம சிவன்னு சொல்கிறோம், திருமால்னு சொல்லுவாங்க. எது வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் பிரம்மம் அப்படின்னு பேர். ஸோ பிரம்மத்தை உணர்ந்தவன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சவன் பிராமணன். அந்தத்தை உணர்ந்தவன், அந்தம்னா என்ன, முடிவை உணர்ந்தவன். எது முடிவே இல்லையா, அதுதான் ஏன் முடிவு, சும்மா இரு, அவ்வளோதான். அதுதான் அந்தத்தை உணர்ந்தவன் அந்தணன். இவர்கள் வந்து அப்போ எத்தனை கல்வி கேள்வி ஞானங்கள் அவர்களுக்கு இருக்கும். அதனால் அவர்கள்ட்ட வந்து மக்கள் நாடி போனாங்க. அவர்கள் குருவாக இருந்தார்கள். அப்புறம் பின்னாடி அது வந்து குல வழக்கம் மரபுன்னு ஆகிப்போச்சு. சரி, அந்த சாப்டருக்குள்ளே நம்ம போக வேண்டாம். உங்களுக்கு இந்த தெளிவு இருந்தாலே நீங்கள் தெளிஞ்சுக்குவீங்க, திருந்திடுவீங்க. சரி, இந்த குருவை கொண்டால் என்ன ஆகும்? அறிவு வளராமல் போகும். பின் வரக்கூடிய சந்ததியர்கள் மக்கு மூட்டங்களாகவே வளரும். எல்லாமே வெறும் மண்ணு மூட்டையாக தான் இருக்கும் இல்லையா? அப்போது ஒருத்தர் நம்மை வந்து தெளிவான வழிபாதைக்கு கூட்டி செல்கிறார் அப்படின்னு சொன்னால், அவரை காயப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சேரக்கூடியது என்னது? பிரம்மஹத்தி தோஷம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயத்திற்கே வந்து நம்ம ஒரு பெரும் தீங்கு இழைக்கிறோம்
அந்த ஒருத்தரை பாதிக்க வைக்கிறதுனால ஒரு பெரும் சமுதாயமே சீர்கெட்டு போகக்கூடிய ஒரு சூழல் பண்ணுறோம். அப்போ இந்த ஒரு நிலை வந்து என்னென்னா கடுமையான ஒரு எதிர் வினை வந்து நமக்கு மேலே கொண்டு வந்து செலுத்தும். அதுக்கு பேர் தான் பிரம்மஹத்தி தோஷங்கிறது. ஸோ இதை எப்படி நிவர்த்தி செய்வது, எப்படி எஸ் ஆகிறது, அப்படி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. எப்படி எஸ் ஆகிறது? முன்ன ஒரு இதுக்கு சொன்னேனே, மனம் திருந்தி வாழணும். அதுக்கு அவனுக்கு படிப்பு இருக்காது, அறிவு சேராது, ரொம்ப துன்பமாக அவன் அவன் என்ன பாதிப்பு கொடுத்தாலும் அந்த பாதிப்பு அப்படியே அவனுக்கு 10 மடங்கு 100 மடங்கு அவங்ககிட்ட வந்து சேரும். அப்போ அதை வந்து அவன் என்னைக்கு புரிஞ்சு என்னைக்கு எதிர்கொண்டு வந்து கஷ்டம்தான். அனுபவிச்சு தான் தீக்கணும். சும்மா மன்னிப்பு கேட்கறதுனால ஒன்றும் நடக்காது. அனுபவிச்சு தான் தீக்கணும். அந்த அனுபவிக்கும் பொழுது அவன் மனம் திருந்தி ஆத்மார்த்தமாக மன்னிப்பு கேட்ப பாருங்க, அப்போ திருந்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ சுமி வர்ஷா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, மனோநாசம் இல்லாமல் அன்பு மட்டும் செலுத்தினால் போதுமா பிரதர்? எதுக்கு கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல. முக்தி பேரடைவா? அன்பு கூடுச்சு அப்படின்னு சொன்னாலே மனம் அமைதியாக இருக்குமே. மனம் அமைதியாகாமல் உங்களுக்கு வந்து முக்தி பேர் அப்படிங்கிறதே கிடைக்காது. நான் இன்னும் சொன்னேன் இல்லையா, அன்புங்கிறது ஒரு ட்ரிகர் தாங்க, அது ஒரு டூல். அன்புங்கிறது அந்த ஒரு உயர்நிலை எண்ணம். இறைங்கிறதே அன்பினுடைய சுரூபமானது தான். இப்போ அந்த ஒரு நிலைக்கு நம்ம எட்டணும் அப்படின்னு சொன்னால் அந்த அன்பு தான் வந்து அதற்குண்டான ஒரே வழி. பாதையில் பயணிக்கும் பொழுது ஒரு உணர்வுகளை கடந்து வரும்போது கடைசியாக கடக்கக்கூடிய உணர்வு அன்பு தான். அந்த அன்பு கூடி இருக்குந்தா மட்டும்தான் நம்ம வந்து அப்படியே இதமாக இருப்போம். நம்மளை ஒருத்தர் சப்புன்னு 4 வச்சாலும் கூட நமக்கு பெருசாக ஒன்றும் தோணாது. அதனால தான் ஏசுபிரன் என்ன சொன்னார், ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறு கண்ணத்தை உனக்கு அதுதானே சந்தோஷம், இந்தா செய்வோமா, நீங்களும் நானும் செய்வோமா, செய்ய மாட்டோம். ஆனால் அவர் சொன்னார் பாருங்க, அவர் ஞானி, அவர் சொல்கிறார் நம்ம செய்ய மாட்டோம், அஞ்ஞானி நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா. அப்போ அந்த அன்புங்கிறது அந்த கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. உங்களுடைய பிட்யூட்ரி கிளாண்டிலிருந்து ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு என்சைம் தானே, இல்லை கெமிக்கலா, சரி ஏதோ ஒன்று 2ல் ஏதோ ஒன்று, அந்த ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று சுரக்கும். அது சுரந்தது அப்படின்னு சொன்னால் இந்த அன்பு கூடும். அதுக்கு நாம் எப்படி, அதுக்கு இன்றைக்கி மருந்தெல்லாம் இருக்குது, சும்மா மூக்கில் அந்த நேசல் இது மாதிரி அப்படியெல்லாம் அடிக்கக்கூடாது. தியானத்தில் அமர்ந்து உட்காரும் பொழுது நம்ம தன்னிலை மறந்தபடி நிற்கும் பொழுது இறையோடு ஒன்றரை கலக்கூடிய அந்த உணர்வுகள் கூடும்பொழுது தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா. ஆக்சிடோசின் அண்டு ரைபோஃப்ளேவினா அது ஏதோ மாத்திரம் பயிர் மாதிரி இருக்குது. எனக்கு ஆக்சிடோசின் நல்லா ஞாபகம் இருக்குங்க. நம்ம பிகமிங் சூப்பர் நேச்சுரல் இதெல்லாம் பார்த்துருக்கோம். சரிங்களா. ஸோ அது வரும்பொழுது இந்த அன்பு கூடும். அப்போ அன்பு கூடும்போது என்ன ஆகும், அவங்க அப்படியே உட்காரும்பொழுது பேசாமல் இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. அப்போ என்ன ஆகும், மனம் தானாக நாசமடையும். ஸோ அவர்கள் இறையோடு ஒன்றரை எளிதில் கலக்க முடியும். சரிங்களா. அடுத்தது டெட் ஸ்வாட்ஸ். ஓகே, அவர் என்ன கேட்குறாங்கன்னா, கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து இருக்கிறதாக எந்த விதமான ஆதாரங்கள் இல்லை. யாருமே வந்து சிவன் அப்படிங்கிறவங்கலாம் பார்த்ததில்லை. சிவன் அப்படிங்கிறது ஏதுமற்ற ஒரு தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது தானே. ஸோ இவங்க சொல்கிறதெல்லாம் எப்படி உண்மையாகும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க உண்மைத்தன்மையை வந்து ஒரு நிலைப்பாடாக காமிச்சு, அந்த உண்மைத்தன்மை நிலைப்பாடாக காமிச்சதை வச்சு எல்லாத்தையும் பொய் அப்படின்னு சொல்கிறதுக்கு முற்படுறார். நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதுமற்ற ஒரு தன்மை தான் சிவன் அப்படின்னு சொன்னால், அந்த ஏதுமற்ற ஒரு தன்மையை எப்படி வேணாலும் பார்க்கலாமே. அதுவே தன்மையற்றது, அதுவே வாய்டு, நத்திங் அப்படின்னு. அது நத்திங் கிடையாது. பார்த்துக்க, நத்திங்னு நமக்கு சொல்ல முடியாது. ஏதுமற்றதுன்னு சொன்னாலுமே அது வந்து சக்தி ரூபம் கொண்டது. அது வந்து சித் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்தும் அறிவு கொண்டது. அது உயிர்த்தன்மை கொண்டது. சரிங்களா. ஸோ அது அனைத்தும் அறிந்தது, அனைத்துமாக இருக்கக்கூடியது. அது வந்து சும்மா வெறும் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ உங்களுக்கும் எனக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது, இங்கிலீஷில் அதுக்கு பேர் சொன்னால் ஈத்தர் அப்படிம்பாங்க. தமிழில் ரொம்ப இலகுவாக சொல்லலாம் ஒன்றுமில்லை அப்படின்னு. சரி, ஒன்று என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படி கிடையாது. இங்கே ஏகப்பட்ட சக்தி ரூபங்கள் இங்கே நிறைய இருக்குது. நமக்கு கண்ணுக்கு தெரியல, உணர முடியல, அவ்வளோதான். அதுதான் இறைங்கிற சக்தி. இன்னும் நமக்கு இல்லைங்கன்னா நம்ம உணர்வதற்கு நம்ம இன்னும் தகுதியானவர்கள் ஆகவில்லைங்கிறதான் உண்மை. அப்போ உணரும் பொழுது என்ன ஆகும், ஞானியர்களுக்கு எப்படி இருக்கும், பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமேன்னு பாருனாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் அவர்களால் இறையை உணர முடியுது. அப்போ இறைங்கிறது என்ன, இப்போ நமக்கு ஏதுமற்றதாக இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு நிலை எய்தும் பொழுது எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிறத நான் எப்படி வேணாலும் பார்க்கலாமே. சிவனாக பாருங்கள், திருமாலாக பாருங்கள், முருகராக பாருங்கள், அம்மனாக பாருங்கள், யாராக வேணாலும் பாருங்கள், உங்களையவே வேணாலும் பார்த்துக்குங்க இல்லையா. நம்ம தலைவர் சொன்னார்ல, ஐ எம் மீ வர்ஷிப்பிங் மீ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எப்படி வேணாலும் பார்த்துட்டு போங்களேன். என்ன உருவம் வச்சா என்ன, உருவம் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, எல்லாம் ஒன்று தான் இல்லையா. தவிர எப்படி அதை எப்படி யாருமே ப்ரூவ் பண்ணலன்னு எப்படி சொல்கிறீங்க. பார்த்தவர்கள் நிறைய பேர் நம்மளுடைய அவர்களை தான் நம்ம ஞானியர்கள்னு சொல்கிறோம். இங்கே எனக்கு கண்ணுக்கு தெரியலையே, ஞானி என்னென்னலாம் பண்ணி அந்த ஒரு நிலை எய்தினார், நீங்கள் பண்ணினீங்களா? அவர்கள் அந்த நிலை எய்தியதற்கு அவர்கள் வழிபாதை நமக்கு காட்டி கொடுத்துட்டு போனாங்க, அதெல்லாம் பண்ணினீங்களா? பண்ண மாட்டோம்.
நீ வந்து எனக்கு ப்ரூவ் பண்ணு, அதுக்கப்புறம் நான் அதை பண்ணுறேன். ப்ரூவ் பண்ணி நீ பண்ண வைக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளா? நான் கேட்கல, அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் அதுதான் உண்மை. சரிங்களா? ஏன் போய் நான் ஏன் உனக்கு ப்ரூவ் பண்ணணும்? உனக்கு வேணும்னா உனக்கு அந்தளவுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நீ மெனக்கிடு. நான் ஏன் உனக்கு ப்ரூவ் பண்ணி உனக்கு வந்து முன்னேற்றாட்டி? யார் முன்னேறணும்? நீ தான் முன்னேறணும். உனக்கே இல்லாத விருப்பம் எனக்கு என்ன வந்தது? போயிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. ஸோ அதனால் எல்லாமே வழிபாதை இருக்குது. எல்லோரும் பார்த்தவங்க இறைய கண்டவர்கள் எல்லாருமே உண்டு. நம்ம இந்த வேக்கானம் பேசி வந்து எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்லணும்னா நம்ம சோம்பேறின்னு அர்த்தம். எதையுமே கற்றுக்கிறதுக்கு முன்னதாக வரல. 1-2 விஷயத்தையும் எங்கேயோ காதிலிருந்து 4 வாங்கி போட்டுட்டு ஒரு 2 புக்கை படித்தோம்னா நம்ம பேசுகிற பேச்சு அப்படிதான் பத்தியா அப்படிங்கிற மாதிரின்னு நினைக்கிறேன். மற்றபடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் வழி இருக்குது. நம்ம பயிற்சி நம்ம பண்ணணும், அவ்வளோதான். பண்ணாமல் சும்மா பேசலாங்க. யாருங்க என்ன இப்போது இவ்வளோ தூரம் சொன்னேன், என்னை முட்டாள்னு சொல்லுவேன், சொல்லிட்டு போங்க. இன்னும் 4 பேர்த்த சொல்லுவீங்களா, சொல்லிட்டு போங்க. யாருக்கு என்ன வந்து சாமியே இல்லைன்னு சொல்லுங்கள். எனக்கும் ஒன்றாக போகிறதில்ல, இன்னொரு ஆளுக்கும் ஒன்றாக போகிறதில்ல, சாமிக்கும் ஒன்றாக போகிறதில்ல. யாருக்கு அறிவு வளராமல் போகும்? ஸோ அவ்வளோதான். ரைட். 35 நிமிஷம் 36 நிமிஷமா? ஓகே. ஸோ இன்றைக்கி தான் கேள்விகளும் அதற்குண்டான பதில்களும் பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.